ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபண ஹேதவே ஸ்ரீகுரவே நம. கன்னி ராசிக்கான வைகாசி மாத கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது 7, 8, 9, 10 மற்றும் 12ஆம் பாவகங்கள் இயங்குகிறது. உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ன் அதிபதி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான மிதுனத்தில் நிற்கிறார். அப்போது உங்கள் ராசிக்கு 7ன் அதிபதி 10ல் இருப்பதாலும் அந்த 7ஆம் இடமான மீனத்திலே சுத்தமாக இருக்குது. அங்கே எந்த ஒரு கிரகங்களும் இல்லை. அந்த 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரக அமைப்புகளும் இல்லை. அப்போது அந்த அமைப்பின்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்கும். அதாவது களத்திரஸ்தானம்னா கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். கணவன் மனைவி உறவிலே எந்த ஒரு வேறுபாடு பாகுபாடு உரசல் விரிசல் போன்ற பிரச்சனைகள் இருப்பதற்கான அமைப்பு கிடையாது. கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் ஜவுளி வியாபாரம் யோகமாக அமையும். ஜவுளி வியாபாரம் சிறப்பாக இருக்கும். போக சக்திகள் வெகுமதிகள் கிடைக்கப்பெறும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் வெகுமதிகள் உண்டு. இந்த காலகட்டத்திலே நீங்கள் எந்த ஒரு சின்ன துரும்பை எடுத்து வச்சாலும் அதற்கும் ஒரு பாராட்டு வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பை தரும். அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடம் உங்கள் ராசிக்கு மேசம். மேசத்தின் அதிபதியும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான விருச்சிகத்தின் அதிபதியான செவ்வாய் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் 11ஆம் இடத்துல நின்று யோக பலன் தருகிறார். அப்போது இந்த செவ்வாய் தரக்கூடிய யோகம் என்ன பண்ணுன்னா, அட்டமஸ்தானத்தினுடைய காரகத்துவம் என்கிற அமைப்பை பார்த்தீங்கன்னா நீதிமன்ற வழக்குகள் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். காரிய தடங்கள் காரிய தடைகள் உங்களை விட்டு விலகும். பிரயாணத்தின் போது சிறு சிறு விபத்துகளை சந்தித்தவர்களுக்கு, அதாவது விபத்துகள்னால் நீங்களாக போய் விபத்துகளை சிக்குவதில்லை, நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய வேலையாக சென்றாலும் எதிர்பாராத விபத்துகள், சிறு சிறு விபத்துகள், அதன் மூலம் சிறு சிறு சிராய்ப்புகளில் இதுவரை அவதிப்பட்டவர்களுக்கு அந்த அமைப்பு மாறும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பழி பாவத்தை ஏற்றுக்கொண்டிருந்தவர்கள், நீங்கள் செய்யாத ஒரு விஷயத்துக்காக யாரோ சொன்னதுக்கு நீங்கள் பழி பாவம் ஏற்றுக்குவீங்க. அந்த பழி பாவம் உங்கள் மேலே விழக்கூடிய அமைப்பிலே அவதிப்பட்டவர்களுக்கு அந்த பழி பாவம் உங்களை விட்டு விலகும். தேவையில்லாமல் உங்களுக்குள்ளே இருந்து வந்த தீராத கவலை, ஏதாவது ஒரு கவலை தீராமல் இருந்து அரிச்சுக்கிட்டே இருந்தது, அந்த கவலை உங்களை விட்டு மாறக்கூடிய அமைப்பையும் தரும். இந்த அட்டமஸ்தானம் என்றாலே களத்திர விரோதம் என்றும் சொல்வார்கள். உங்களுக்கு 7ஆம் பாவகத்தின் அமைப்பின்படி களத்திர விரோதம் இருக்காது, களத்திர அந்யோன்யம் இருக்கும். மேலும் 9ஆம் பாவகம் பாக்கியஸ்தானம் வலுவாக இயங்குகிறது. பாக்கியஸ்தானத்தின் அதிபதி சுக்கிரன், அதாவது ரிஷபத்தின் அதிபதி, 9ஆம் அதிபதி ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன் அட்டமஸ்தானத்தில் நின்று யோக பலனை தருகிறார். அவரும் அந்த பிரச்சனை தீர்ப்பது மட்டுமல்ல, தர்ம காரியங்கள் தர்மத்திலே ஈடுபடக்கூடிய அமைப்பு, தந்தை வழி சொத்துக்கள் வராமல் தாமதப்பட்டவர்களுக்கு தந்தை வழி சொத்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும். தந்தை வழி வரவேண்டிய பண வரவுகளும் உங்களுக்கு தேடி கிடைக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குருவை சார்ந்த சேவைகள், குருவின் உபதேசம் கிடைப்பது, கோவில் திருப்பணிகளிலே ஈடுபடுவது, கோவிலை சார்ந்த ஒரு காரியங்களிலே தீர்த்த யாத்திரை செல்வது, அது மட்டுமல்லாமல் இளைய சகோதரர்களால் பிரச்சனை, அதை அனுபவித்து வந்தவர்கள், இதுவரைக்கும் இளைய சகோதரர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி தேடி உங்களை இந்த தீராத மனக்கவலை கொடுத்து கொண்டு இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ மாறும். பாக்கியஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தில் மறைந்தாலும் சுக்கிரனுக்கு மறைவென்பதில்லை. அப்போது அதன் மூலமாக உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பை தரும். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு சந்ததி விருத்தி ஏற்படக்கூடிய அமைப்பும் உண்டு. சந்ததி விருத்தி அப்படின்னா
குழந்தைகள் அடுத்த குழந்தைகளுக்கான ஒரு நல்ல யோக பலனை ஏற்படுத்தி தரும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் பாவகம் வலுவாக இயங்குகிறது. 10இன் அதிபதியான புதன், உங்கள் ராசிநாதனுமாகிய புதன் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் நிற்கிறார். அதே பாக்கியஸ்தானத்தில் விரயஸ்தான அதிபதி 12இன் அதிபதியுமான சூரியனும் இணைவு பெற்று நிற்கிறார். அப்போது சூரியன் புதன் இணைவு ஒரு யோக பலனை தரும். அப்போது தொழிலிலே எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. இந்த தொழில் என்று சொன்னால் தரகு தொழில் செய்பவர்கள், அதாவது ஒரு பொருளை இங்கேருந்து அங்கே மாற்றி கொடுத்து இடையிலே கமிஷன் வாங்கக்கூடிய இது மாதிரியான தரகு தொழில், அது பொருளாக எடுக்கலாம், இடம், வீடு, மனை, வாகனம், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தரகாக நீங்கள் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பவர்களுக்கு யோக பலன் தரும். இந்த தரகு தொழில் மட்டுமல்ல, ஆசிரியர் தொழில், வக்கீல் தொழில், வழக்கறிஞர்கள் மற்றும் நீதித்துறை சார்ந்த வேலையில் இருப்பவர்கள், பேப்பர் பேனா தொடர்புள்ள தொழிலிலே ஈடுபடக்கூடியவர்கள், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வங்கியிலே வேலை செய்பவர்கள், செய்தித்துறை, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் என்று சொல்லக்கூடிய அஞ்சல் துறையிலே வேலை செய்பவர்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆசிரியர் தொழில், அதே போல் செய்தித்துறை, செய்தி துறையில் இருக்கிறவங்களும் சரி, செய்தி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்தவர்களும் சரி, அது மட்டுமல்லாமல் இந்த தொலைத்தொடர்பிலே இருப்பவர்கள், மக்கள் தொடர்பு துறையிலே வேலை செய்பவர்கள், அந்த தொடர்புள்ள தொழிலிலே ஈடுபடுபவர்கள், இவர்கள் அனைவருக்குமே நல்ல யோக பலனை தரும். அந்த தொழிலிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அது சார்ந்த உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கப்படும். இந்த 10ஆம் பாவகம்ங்கிறதுனால ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பது மட்டுமல்ல, வியாபாரம் செழிக்கும், தரகு தொழில் சிறக்கும், நல்ல கமிஷன் ஈட்டக்கூடிய யோக பலனையும் தரும். அதே நேரத்தில் இந்த 10னுடைய அதிபதி ஆட்சி அதிகாரமிக்க பதவியிலே அமரக்கூடிய ஒரு யோக பலனையும் தரும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் பாவகத்தில் நிற்கக்கூடிய அட்டமாஸ்தானாதிபதி தரக்கூடிய அமைப்பு, அதே போல் சந்திரன் 11 அதிபதியான சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறார். எடுத்த காரியங்கள், எடுத்த முயற்சிகள், தொட்டது அனைத்தும் துலங்குவது, அனைத்திலும் வெற்றி கிடைப்பது, பூமி லாபம் கிடைக்கப் பெறுவது, பூமி சம்பந்தப்பட்ட தொழிலிலே மேன்மை ஏற்படுவது, அதே போல் வெளிநாட்டு பிரயாணங்கள் செய்வது, வெளிநாட்டு தொழில் சிறப்பது, கல்வி சிறப்பது, கல்வினா மேற்படிப்பு, உயர்நிலை கல்வி, பட்டப்படிப்பு, உயர் பட்ட படிப்பு, ஆராய்ச்சி கல்வி, ஆய்வு கல்விகளிலே ஈடுபட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அனைத்திலுமே நல்ல யோக பலன் இருக்கும். அதிலே வெற்றி கிடைக்கும். நல்ல மதிப்பெண் பெற்று பட்டம் பெறக்கூடிய யோகத்தையும் தரும். பாவ பன்னியம் கருதி செய்த விரய செலவுகள் நிற்கும். விரயங்கள் சுத்தமாக நின்றுவிடும். அதே நேரத்தில் அயன சயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் பாவகம் நிம்மதியான தூக்கத்தை தரும். வெளிநாட்டு தொழில் அப்படிங்கிறத அமைச்சிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு தொழில் அமையும், வெளிநாட்டு தொழில் சிறக்கும், வெளிநாட்டு வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். அதே நேரத்தில் இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட வர்த்தகம் செய்பவர்கள், வெளிநாட்டுக்கு வேலைக்கு ஆள் அனுப்புபவர்கள், இது மாதிரி தொழிலிலே ஈடுபடுபவர்களுக்கும் சிறந்த ஒரு முன்னேற்றமான யோக பலனை தரும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு நல்ல யோக பலனை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. இதற்கு முன்பு வந்த பதிவு, அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நம.